கோவை அரசு மருத்துவமனை சாலையில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பார்க்கிங் வசதி இருந்தும் வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி சார்பில் கோவை அரசு மருத்துவமனை எதிரே 52 லட்சம் ரூபாய் செலவில் வாகன நிறுத்துமிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. அங்கே வண்டி நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவுமே சிரமம். வண்டி தள்ளி விட்டு போயிடுவாங்க, ஹெல்மெட் எடுத்து போயிடுவாங்க, வண்டி உரசி புது வண்டியில் காயமாயிரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இங்கே பார்க்கிங் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டாக 10 ரூபா போனாலும் பிரச்சனை இல்லை. நீட்டாக வண்டி பாதுகாப்பு இருக்கும். பார்க்கிங் வசதி அமைக்கப்பட்டிருப்பது பலருக்கும் தெரியவில்லை என்றும், அதனால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவமனைக்குள் செல்வதற்கு சிரமம் ஏற்படுவதாகவும் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சற்று ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஜிஹெச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாநகராட்சியில் ஒரு பார்க்கிங் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது யாருமே முறைப்படி கடைப்பிடிக்கிறதில்லை. நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், பப்ளிக் இருக்காது எங்கிட்ட வாய் வார்த்தை பேசுகிறாங்க, வம்பு சண்டைக்கு வர்றாங்க. நாங்கள் அதனால் சொல்லி சடைஞ்சாச்சு. திருட்டுக்கு இது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஏன்னா யார் வண்டி எவர் வண்டின்னு தெரியாது, வந்துட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம இதில் போயிட்டு அவங்க வண்டி இவங்க வண்டி, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அவசரத்துக்கு வரவங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த வண்டி அந்த வண்டிலாம் நம்ம எதுவும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த ஒரு விதத்தில் ரொம்பவே திருட்டு இங்கே அதிகமாக நடந்துட்டு. இதனிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. போக்குவரத்து காவலர்களோ அல்லது மாநகராட்சி ஊழியர்களோ இருசக்கர வாகனங்களை நிறுத்த வரும் மக்களிடம் குறிப்பிட்ட நாட்களுக்கு பார்க்கிங் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நித்தனுடன் செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.